RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. புரட்சி தலைவர்கள் பேன் வேடப்பா 1972 இந்த இயக்கத்தை துவங்குகிற போதே எங்களுடைய கிராமத்தில் கிளைக்கழகத்தில் வாழ்ந்தார். மக்கள் மனதிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இதயம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக புரட்சித் தலைவர் விளங்கினார். அந்த புரட்சித் தலைவருடைய வழியில் 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிடுகிற போது இந்தியாவிலே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை. 2,37,000 வாக்கள் கூடுதலாக பெற்று வெற்றி வாகை சூடினார். அதற்கு பிறகு இடைத்தேர்தல் கோவையிலும் மருங்காவூரிலும் மாபெரும் வெற்றி ஈட்டி தந்த தலைவராக 1977 75 பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது. அந்த கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர், திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புரட்சித் தலைவருடைய சார்பாக எனக்கு ஆணை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பொதுக்குழுவை பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித் தலைவர் வியந்து சத்யா ஸ்டுடியோவுக்கு அழைத்து அண்ணன் KAK அண்ணன் RMV இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அதற்கு பிறகு 77 நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விட என்று சொன்னார். நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி, நீ வெற்றி பெறுவாய் என்று குறிப்பிட்டார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் தேர்தல்களம் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் STS போன்றவர்கள், கோவைச்செழியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர் அவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி, தொண்டருடைய நலன் கருதி, தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன், வாருங்கள் என்று அழைத்தார். புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் மாமேதையாக, நாடை போற்றுகின்ற தலைவராக, மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக புரட்சித் தலைவர் விளங்கினார். அந்த தலைவர் 10 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார். இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு ஏழை மக்களுடைய பசிப்பிணியை போக்கி, ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி, ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை புரட்சித் தலைவர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். அப்படி பெருமை சேர்த்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு, புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்கிற போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்திலே அணுகினோம். தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளுமையுள்ள தலைமை, அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை, மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க தலைமை, நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று, எல்லோரோடும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார்கள்.
5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு, உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக, ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள். அவருடைய ஆட்சி என்பது 5 முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும், படித்தவர்கள் இளைஞர்களிடத்தும், அதே நேரத்தில் திராவிடவாதி என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக விளங்கினார். அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற தலைமை, திராவிடவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமையாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விளங்கினார். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார். நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்களுக்காக, படித்தவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள் மறைந்தார்கள். மறைந்ததற்கு பிறகு 2016 ஆட்சி கட்டளை அம்மா அவர்கள் வெற்றி வாகை சூடி ஓராண்டு காலத்திற்கு பிறகு, அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது, அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது, இந்த இயக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம். அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுழண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது, அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை அவர் முன்மொழிந்தார். ஆனால் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது, இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது, தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக, நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது, நெடும் பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும், பல்வேறு சோதனைகள் வரும். அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.